திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம் கல்யாண மித்ர சம்பத்தி. இந்த கல்யாண மித்ர சம்பத்தி என்றால் என்ன? கல்யாண மித்ர சம்பத்தி என்பது இந்த சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த புத்த சுபாவம் அடைந்தவர் தான் கல்யாண மித்ர. புத்த சுபாவத்துக்குள் இருப்பது தான் கல்யாண மித்ரவின் செய்தி. அப்போ இந்த செய்தியை, இந்த தர்மத்தை கேட்பது தான் கல்யாண மித்ர சம்பத்தி. இந்த சத்திய தர்மம் எங்களுக்கு கேட்கலன்னு சொன்னால் நாங்களும் இருந்திருப்பது இந்த இன்னைக்கு மற்றைய மனிதர்களைப் போல உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு தான். உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் போட்டி, பொறாமை, பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி இந்த ஆசை, கோபம், மாயைக்கு அகப்பட்டு தான் போய் கொண்டிருப்போம். அப்போ அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடிந்தது இந்த கல்யாண மித்ர சம்பத்தியினால், கல்யாண மித்ரவின் செய்தியினால். எங்களுக்கு ஒரு தேடுதல் இருந்தது. பகவான் புத்தரை போல பகவான் புத்தர் அவர்கள் தேடினார்கள் சத்தியத்தை. இந்த உலகத்தில் எது சத்தியம், எது உண்மை? எல்லாரும் பிறக்கிறாங்க, வயசு போகுது, நோய் வாய்ப்படுறாங்க, இறந்து போகிறாங்க. அப்போ இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை போய்கொண்டிருக்கும் இந்த மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் இந்த பிறப்பு இறப்புக்குள் என்னென்னமோ துஷ்டிகளுக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம். இன்றைக்கி மனிதர்கள் பிறப்பு இறப்பு என்ற பயணத்துக்கு இடையில் ஏகப்பட்ட துஷ்டிகள், கடவுள், இறைவன், ஆண்டவன் அப்படின்னு சொல்லி தெய்வலோகம், பிரம்மலோகம், மனிதலோகம், மிருகலோகம் அப்படின்னு ஒவ்வொரு உலகங்களை நாங்கள் இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கோம். அப்போது இது உலகம் உண்மையினை நம்பி வாழும் மனிதனின் கதை. அப்போ எல்லாரும் இன்றைக்கி விரும்புவது சொர்க்கம் போகிறதுக்கு, பிரம்மலோகம் போகிறதுக்கு தான், கடவுளிடம், ஆண்டவனிடம், அல்லாவிடம் போகிறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த மனிதனுக்கு நோக்கமாக இருக்கிறது. அப்போ இப்படி வாழும் இந்த மனிதன் உலகம் உண்மையினை நம்பிக்கொண்டு தான் வாழ்கிறாரு. அப்போ உலகம் உண்மையினை நம்பி வாழும் மனிதனுக்கு துஷ்டிகள் இருக்கு அதிகமாக. கடவுள் இருந்தால், சாமி இருந்தால் பேயும் இருக்குது. அப்போ ரெண்டு பக்கம் இருக்குது. நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்குது. லாபம் இருந்தால் நஷ்டமும் இருக்குது. அப்போ இதுதான் இரண்டு பக்கம். இந்த இரண்டு பக்கம் உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதனுக்கு இரண்டு பக்கமும் இருக்குது. அது நாணயம் போல, தலை பூ, ரெண்டு பக்கமும்
போகும் மனிதனுக்கு இது ரெண்டும் இருக்குது. அப்போ இதில் அவர் தேடுறது நன்மையை தான், லாபத்தை தான் தேடுறாரு. அவர் தேடுறது சொர்க்கம். ஆனால் அவருக்கு கிடைப்பது என்னவோ நரகம்தான். ஏன்னா அவர் இருப்பது ஈகோவில், ஆணவத்தில். உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன் அத்தனை பேரும், எல்லா மனிதர்களும் இருப்பது ஆணவத்தில், அகங்காரத்தில், ஈகோவில். அப்போ இந்த துஷ்டிக்குள்ளே தான் அந்த கதை எல்லாமே நடக்குது. அப்போ இது யாருக்குமே புரிய மாட்டேங்குது இன்றைக்கி. அப்போ இதை புரிய வைத்தவர் தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள். பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்று நடைமுறையில் இந்த சத்தியத்தை கையாண்டு புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் உலகத்துக்கு போதனை செய்யும் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியன்வான்ஸ் அவர்கள் கூறும் செய்தியில் நாங்களும் சத்தியத்தை கேட்டோம், தர்ம போதனைகளை கேட்டோம். அதுக்கு முதல்ல எங்கெங்கேயே தேடி போனோம். நாங்கள் பிறந்தது இந்து சமயத்தில். எங்களுடைய தாய் தந்தையர் இந்து. அப்போ நாங்கள் வாழ்ந்த சூழல் இந்து. கோயிலுக்கு சென்றோம், கடவுளை வணங்கினோம். பிரார்த்தனைகள், எதிர்பார்ப்புகள், கனவு, இவை அனைத்தும் எங்களுக்கும் இருந்தது. அப்போ அந்த பிரார்த்தனை, எதிர்பார்ப்பு, கனவு, இதுக்கிடையில் இதுக்குள்ளே வாழ்ந்த நாங்கள் என்றைக்குமே உண்மையை சந்திக்கலை. எல்லா இடத்துலையும் பொய், திருக்ஸு, ஊழல், ஏமாற்றுக்காரவங்க, எங்கேயுமே உண்மையானவர்கள் இருக்கலை. ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டு, ஏதோ ஒன்று செய்து கொண்டு உண்மையை யாருமே வாழலை. உண்மைக்கு புறம்பாக பொய்யான வாழ்க்கையை தான் எல்லாருமே வாழ்ந்தாங்க. அப்போ இதை நாங்களும் தொடர்ந்து செய்யணுமா? பொய்யானதையே நாங்களும் செய்து கொண்டே இருக்கணுமா என்ற கேள்வி எங்களுக்குள் வந்து கொண்டே இருந்தது. அப்போ இதன் காரணமாகவே எங்களுக்கு உண்மை என்ன, சத்தியம் என்ன, இந்த உலகில் யதார்த்தம் என்ன அப்படின்ற இதை தேடணும், இதை தேடி கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இதை பிரத்யக்ஷம் அடைந்து மற்றவர்களுக்கும் இதை புரிந்து கொள்ள சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு விமர்சனம், தேடுதல் எங்களுக்குள் இருந்தது. மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முதல்ல நாங்கள் இதை புரிந்து கொள்ளணும். அப்போ நாங்கள் பல மதத்தவர்கள் சொல்லும் கருத்துக்கள் என்ன, அவர்கள் கூறும் வழி என்ன அப்படின்னு தேடணும். ஜேசஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அவர்களின் வழி என்ன, அவர்கள் போதிக்கும் இந்த போதனை என்ன என்பதை நாங்களும் தேடணும். தேடி பார்க்கும்போது அங்கேயும் எங்களுக்கு எதுவுமே பிடிபடலை. சொல்வது என்னவோ செய்வது என்னவோ, சொல்வது வேற, செய்வது வேற. இப்படியான மனிதர்கள் தான் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தெரிஞ்சாங்க. எங்களுக்கு அகப்பட்டது இப்படியானவர்கள் தான். அப்போ மாயை உலகத்தில், பொய்யான இந்த உலகத்தில் பொய்யாக வாழும் மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. யாருமே உண்மையாக வாழலை. உண்மைக்கு புறம்பா பொய்யானதை பிடித்து கொண்டு மாயைக்குள் வாழ்கிறாங்க.
அப்போ அவர்கள் எல்லாமே இருப்பது இந்த ஈகோவில், ஆணவத்தில், அகங்காரத்தில். உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் நான் தான் பெரிய ஆள், எனக்கு மேலே இங்கே யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சது தான் சரி, நான் செய்வது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு தான் எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படி தான் எல்லாமே நினச்சி கொண்டு வாழ்கிறாங்க. அப்போ இதனால தான் எங்களுக்கு உண்மையை தேடணும், சத்தியத்தை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆவல் எங்களுக்குள் இருந்தது. ஒரு விமர்சனம், ஒரு ஆழ்ந்த தேடுதல் இருந்தது, ஆர்வம் இருந்தது. அப்போ இதன் காரணமாக நாங்கள் தேடினோம், புத்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது நாங்கள் பன்சாலைகளுக்கு போனோம். அங்கே எங்களை பிக்ஷுக்களை சந்திக்க கதைக்கவும் கிடைச்சிது. அப்போ அவர்களிடம் கதைத்து பார்க்கும்போது அவர்கள் கூறியது கர்மம் அதன் பலன் என்றதை. நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது, இதுதான் புத்த தர்மம் என்று கூறும் பிக்ஷுக்கள் எங்களுக்கு நிறைய பேர் அகப்பட்டாங்க. இன்னும் சில பேர் தியானம் செய்யுங்க, தியானம் செய்தால் மனம் அமைதி பெறும், அதுக்குள்ளே உங்களுக்கு விதர்சனா தியானம் மூலிமா உங்களுக்கு நிர்வாணம் அடைய முடியும் என்றும் சொன்னாங்க. அப்போ அதெல்லாத்தையும் நாங்கள் செய்து பார்த்தோம். கர்மம் நல்லதை செய்தால் நல்லது கிடைக்கும். தானங்களை கொடுத்து, தானம் கொடுத்தா சரியா? எல்லாருமே தான் தானம் கொடுக்குறாங்க. இந்துக்கள் தானம் கொடுக்குறாங்க, இஸ்லாமியர்கள் தானம் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் தானம் கொடுக்குறாங்க, பௌத்தர்களும் தானம் கொடுத்துட்டா சரியா? இதுதான் புத்தர் சொன்னாரா? அப்போ இதுக்குள்ளே எங்களுக்குள் தேடுதல் இருந்து கொண்டு தான் இருந்தது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் சொல்லி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அங்கேயும் அப்போ அங்கேயும் ஸ்தோத்திரம் பாடுவதைப் போல பிரார்த்தனைகள். அப்போது பிரார்த்தனை பண்ணி அதில் பிரார்த்தனைகளோடு எதிர்பார்ப்பு மற்றது கனவு, அது எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைக்கணும். அப்போ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொண்டு தேவாரம் பாடுவதைப் போல பாடிக்கொண்டு சூத்திரங்களை சொல்லிக்கொண்டு பூஜைகளை செய்து கொண்டு இப்படி தான் நிறைய இடத்துல எங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இது எல்லாத்தையும் செய்து தான் பார்த்தோம் நாங்கள். அப்போ பஞ்சசீலம் கடைப்பிடிக்கிறது. இப்போ இதுக்குள்ளே நிறைய தர்ம போதனைகள் இருக்குது. பஞ்சசீலம் கடைப்பிடித்தல், அதுக்கப்புறம் தானம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் தியானம் செய்கிறது. அப்போ இதுதான் வழி என்று சொன்னாங்க. சீலம் கடைப்பிடிக்கிறது, தானம் கொடுக்கிறது, தியானம் செய்வது, அவைதான் சம்மாதிட்டிக்கு வரும் வழி என்று சொன்னார்கள். அப்போ எல்லாத்தையும் நாங்களும் செஞ்சோம். ஆனால் இந்த மனதுக்குள்ள எரிந்து கொண்ட தீ அழிந்து போகலை. அது எல்லாமே செய்யும்போது மனசுக்கு ஒரு இதமான ஒரு சுவை இருக்குது, மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனால் அது நிரந்தரமாக எங்களுக்கு கிடைக்கல. அது அப்பப்போ வரும் போகுது, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. அப்போ அந்த காரியங்களில் ஈடுபடும் போது அது கிடைக்கிது, வேறு காரியங்களில் நாங்கள் ஈடுபடும் போது அது இல்லாமல் போகுது. அப்போது மற்ற நேரங்களில் அந்த பழையபடி தான் சவதியில் இருந்து கொண்டு துணியை துவைக்கிற மாதிரி வேலை.
அப்போ எந்த நேரமும் சவதியாக தான் துணி இருக்கும். அது அழுக்காக தான் இருக்கும். அது எவ்வளோ தான் வெளுத்தாலும் அது வெள்ளையாக வராது. இந்த மாதிரிக்கு அப்போ சீலம் கடைப்பிடிப்பது என்பது பஞ்சசீலம் கடைப்பிடிப்பது என்பது நாங்கள் ட்ரை பண்ணி தான் செஞ்சோம். ட்ரை பண்ணி செய்வது என்பது அந்த ததங்க பந்தத்தின் தண்ணீருக்குள்ளே அழுத்தி பிடிச்சு கொண்டு இருப்பதை போல். அப்போ எவ்வளோ நேரம் தான் அவங்க எங்களால் பிடிச்சி கொண்டிருக்க முடியும். அதை விடும் நேரம் வரும்போது அப்போ மற்றது எங்களுக்குள்ளே சேர்ந்துருது. அப்போ தான் அந்த ராகதேச மோக ஆசை கோபம் மாய்க்கு அகழ்பட்டு தான் அப்பையும் இருக்கும். அப்போ இது நிரந்தரமான அங்கே தெளிவான முடிவு ஒன்று இங்கே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் பின்பற்றி பல வருஷமாக தேடி தேடி பல முறைகளை கையாண்டு தியானம் பண்ணி எதை செய்தாலும் அங்கே நிரந்தரமான வழி எங்களுக்கு இந்த மனதிலிருந்து கொஞ்சம் தீ அணையலை, விடுதலை கிடைக்கல, விமோச்சனம் கிடைக்கல. அப்போது இந்த மாதிரியான பிக்ஷுக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. தர்ம போதனைகளை செய்கிறாங்க. ஆரான பன்சால் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே சொன்ன விடயம் தான் இதெல்லாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு முறையாக சொல்கிறாங்க. இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ இவர்களும் அதில் நிரந்தரம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை நிரந்தரமாக்கி கொள்ள முடியாது. அது தற்காலிகமானது. யாராலும் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. மெயின்டைன் ஆகாது. அது காரணம் என்னென்னா, அதை எவ்வளோ காலம்தான் அதை அழுத்தி பிடிச்சு கொண்டு இருக்க முடியும். அதை விடும்போது அப்போ மறுபடியும் எல்லாம் சேர்ந்து சேருது தானே. அப்போது அதை நாங்கள் நினச்சி விட முடியாது, ட்ரை பண்ணி விட முடியாது. நாங்கள் உண்மையை தெரிந்து கொண்டால்தான், சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான், அப்போ சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் புரிஞ்சு கொண்டு உணர்ந்தால்தான், சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தால்தான், அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளும் போது தான் எங்களுக்கு அந்த பிழையான துஷ்டிகள் எல்லாமே அழிந்து போகுது. அழிந்து போவது என்பது சத்தியத்தை புரிந்து கொள்வதனால் நடப்பது, சத்தியத்தை உணர்வதனால் நடக்கும் செயல்தான் இங்கே எல்லாமே அழிந்து போகுது என்பது. அதை நாங்கள் நினச்சி அழிக்க முடியாது. எதையுமே நினைத்து எதையுமே செய்ய முடியாது. நினைத்து எங்களுக்கு சத்தியத்தை விமர்சனம் செய்ய மட்டும்தான் முடியும். அவர் விமர்சிப்பது தான் மனம். மனதில் தான் எங்களுக்கு விமர்சனம் நடக்குது. ஆனால் உணர்வது என்பது ஒரு மனம் கிடையாது, அது ஒரு எண்ணம் கிடையாது. அப்போ இந்த உணர்வு என்பது அந்த உப்பை போல. உப்பு சாப்பிட்டவருக்கு உப்பை பற்றி யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர் அதை உணர்ந்து விட்டார் என்றால், அப்போ அதை யார் எப்படி சொன்னாலும் அது வெறும் வார்த்தைகள் தான். சொல்வது அனைத்தும் வார்த்தைகள். ஆனால் உணர்வு உணர்ந்தது என்பது வார்த்தை அல்ல. அப்போ உணர்ந்தவருக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அது அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது. எண்ணங்கள் எல்லாமே கற்பனை, மாயை. அப்போ ஆனால் உணர்வு என்பது, அதை அவர் உணர்ந்து விட்டார் என்றால் அதை அழிக்க யாராலும் முடியாது. அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்வாராக இருந்தால் அதை அழிக்க யாராலும் முடியுமா? யாராலும் முடியாது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ எங்களுடைய குருநாதர் அவர்களும் இதைத்தான் போதித்தார்கள். அப்போ பல வருஷமாக நாங்கள் தேடினோம், உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு. எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. டிவியில் நிறைய போதனைகள், நிறைய சேனல் இருக்குது. பௌத்தம் போதனைகள் என்று 24 மணித்தியாலமும் தர்ம போதனைகள் நடக்கும் டிவி சேனல்கள் இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ தான் போதனை செய்தாலும் அதில் எங்கேயுமே நாங்கள் உண்மையை காணலை, சத்தியத்தை காணலை.
அதே போல் யூடியூப் சேனல் இருக்குது, ஃபேஸ்புக், இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் சந்திக்கும் அளவுக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கேயுமே எங்களுக்கு இந்த சத்திய தர்மம் என்பது கிடைக்கல. அப்போ கிடைத்தது முதலில் எங்களுக்கு இந்த புத்தோத்பாதன போதனையில் தான் எங்களுக்கு சத்திய தர்மம் கிடைத்தது. அது 2021ஆம் ஆண்டு. அப்போ அதை கேட்டோம் நாங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து கேட்டு பார்த்தோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டு போகும்போது இது எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ இதைத்தானே நாங்கள் இவ்வளோ காலம் தேடினோம் அப்படின்ற உணர்வு எங்களுக்குள் உருவானது. இவ்வளவு காலம் இதைத்தானே அப்பா தேடிக்கிருந்தோம், இவ்வளவு காலம் எங்களுக்கு இது கிடைக்காம போச்சே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான பரம சத்தியத்தை தான் எங்களுக்கு அப்போ கேட்க முடிஞ்சது. அதுவரை காலமும் யாருமே இதை பற்றி சொல்லியிருக்கலை. ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க, தர்ம போதனையாளர்கள். இதை பற்றி யாருமே சொல்லலை. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கேட்டது என்னமோ ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான பரம சத்தியம் எங்களால் புரிந்து உணரக்கூடியதாக இருந்தது. அப்போவே இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதை கேட்கும் போது எங்களுக்கு இதுதானே நாங்கள் தேடியது, இதுதானே நாங்கள் இவ்வளோ காலம் தேடினோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங். அந்த ஃபீல் தான் இங்கே உணர்வு. அந்த ஃபீல் என்பது ஒரு எண்ணம் கிடையாது, அந்த உணர்வு எங்களுக்குள் உருவானது. அப்போது இதை தொடர்ந்து கேட்கும்போது ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். இதை எப்படி வார்த்தைகளில் சொல்வது? வார்த்தைகளில் சொல்ல முடியாத அளவுக்கு இது முற்றுமுழுதாக மாறுபட்ட ஒரு சத்தியத்தை இதில் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அதுதான் அந்த படித்த சமுப்பாத தர்மம். அப்போ கல்யாணமித்ரவின் செய்தியில் இந்த கல்யாணமித்ர சம்பத்தி என்பது இங்கே தான் எங்களுக்கு கிடைத்தது. அப்போ அதுவரை காலமும் நாங்கள் ஒரு மனிதரைத்தான், ஒரு நபரைத்தான் கல்யாணமித்ர என்று நாங்கள் நினச்சி கொண்டிருந்தோம். ஒரு பிக்ஷு தான் கல்யாணமித்ர அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு தான் அதுக்கு முதல்ல நாங்கள் வந்தோம் அந்த பயணம். ஆனால் இங்கே சத்தியத்தை போதிக்கும் போதனையாளர் என்பவர் ஒருவர் கிடையாது. ஒரு நபரோ ஒரு மனிதரோ அங்கே இல்லை. புத்த சுபாவம் அடைந்தவரால் தான் இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியும். புத்த சுபாவம் அடையாத ஒருவர் இதை போதனை செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, அவர் இருப்பது இந்த உயிர் நபர் என்ற துஷ்டிக்குள்ள. உலகம் உண்மையான நம்பிக்கொண்டு தான் இருக்கிறார் அவர். அப்போ அவர் எப்படி உலகம் உண்மை இல்லை, இதெல்லாமே மாயை, கற்பனை, நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டு தான் இருக்கோம், அவர் நினைத்து கொண்டிருப்பது எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரால் அதை எப்படி சொல்ல முடியும்? அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்குள் இது பிரத்யக்ஷம் இல்லை. அப்போ அவருக்குள் இதை பிரத்யக்ஷம் அடைஞ்சிருந்தால் அப்போ அவருக்கும் அவர் இல்லை இங்கே. அப்போ என்னில் நான் விடுதலை அடைந்த போது எனக்கு நான் இல்லாமல் போகிறேங்க. அப்போ இதான் உண்மை. அப்போ எனக்குள் நான் இல்லை என்றால் நானே இல்லாத போது அப்போ உலகமும் இல்லைன்னா, உலகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த உலகத்தில் நான் இருக்கேன். அப்போ உலகம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால் உருவானது. பிரதானமாக இங்கே கூறுவது சத்தம், வர்ணம். அப்போது இதோடு இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் கலந்தது தான் உலகம். கண், காது, மூக்கு, நாக்கு, உடல். அப்போ இவை அனைத்தும் இணைந்தது தான் உலகம். அப்போது நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம், உணர்கிறோம். அப்போ இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை தான் நாங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் உலகம் என்று நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இப்படி வாழும் மனிதன் தான் பிரார்த்தனைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லி இந்த துஷ்டிக்குள்ளாகப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த துஷ்டிக்குள்ளே வாழும் மனிதன் இருப்பது இந்த மனதின் மாயைக்குள்ள. மனதின் மாயிலிருந்து அவர் மேலே இருந்தால்
அப்போது அவர் என்னத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளணுமாக இருந்தால் அவர் படிக்க சமப்பாத தர்மத்தை தெரிஞ்சு கொள்ளணும். அதான் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். அதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். எங்களுடைய குருநாதர் அவர்கள் இதைத்தான் போதித்தார்கள், மனம் உருவான விதம் பற்றி. அப்போ இதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது முதல்ல கேட்டு தெரிஞ்சு கொள்கிறோம். தெரிஞ்சு கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சித்து பார்க்கிறோம், ஒரு தேடுதல் செய்து பார்க்குறோம், இதை யோசித்து பார்க்குறோம். ஆழமாக யோசித்து பார்க்கும்போது இது எங்களுக்குள்ளே புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போது இது புரிஞ்சு கொள்வது தான். அந்த புரிஞ்சு கொள்வதற்கு எங்களுக்கு விமர்சனம் தேவையாக இருந்தால் அது விதர்சனா தியானம் என்பது இதுதான். அந்த விமர்சனம், தேடுதல், யோசனை, இதுக்கு பேர் தான் விதர்சனா தியானம். அப்போ இதை ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடி கைகளை வச்சு கொண்டு செய்யும் தியானம் கிடையாது. அது சமத்த தியானம். விதர்சனா தியானம் என்பது எல்லா நேரத்திலும் எங்களால் செய்யக்கூடியது. அப்போ இந்த விமர்சனமானது, யோசனை என்பது நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், நடந்து ஒரு பயணம் போகும்போதும் செய்யலாம், வாகனத்தில் போகும்போதும் எங்களுக்கு இந்த விமர்சனம் செய்யலாம். அப்படி இல்லாட்டி தொழில் செய்கிற இடத்துல கூட எங்களுக்கு இந்த விமர்சனத்தை செஞ்சு பார்க்கலாம். அப்போ எல்லா இடத்திலும் இந்த விதர்சனா தியானத்தை எங்களால் மேற்கொள்ள முடியும். தர்ம போதனையை கேட்டு, சத்திய தர்ம போதனையை கேட்பவருக்கு தான் விதர்சனா தியானம் இருக்குது. அது வரைக்கும் யாருக்கும் விதர்சனா தியானம் என்னன்னு தெரியாது, அவரால் அதை செய்யவும் முடியாது. அப்போ முதல்ல இங்கே கல்யாணமிற்றவின் செய்தியில் தான் ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு மனிதன் மனதின் மாயிலிருந்து மீளனுமாக இருந்தால், அவர் கற்பனையிலிருந்து விடுதலை பெறணுமாக இருந்தால், உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு இருக்கும் இந்த உலகை அவர் வெல்லணுமாக இருந்தால், அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது கல்யாணமிற்றவின் செய்தியில் சத்திய தர்மத்தை. அவர் சத்திய தர்மத்தை கேட்கும்போது அவருக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விமர்சனம் தேவை. அந்த விமர்சனத்தில் அவர் சத்தியத்தை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவருக்குள் அதை உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த உப்பை சாப்பிடுவது போல் அவருக்கு உப்பு சாப்பிட்டா உப்பின் சுவையை அவர் உணர்றாரு. அப்போ அதை யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. மறுபடி உப்பு இப்படித்தான் அப்படின்னு சொல்லி யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. உப்பை பற்றி அவர் சாப்பிட்டார், அவர் உணர்ந்துட்டார் உப்புனா என்ன அப்படின்றத. அப்போ இதே போல் அவர் சத்தியத்தை நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. அவர் உணர்கிறார் சத்தியம் என்றால் அதுதான். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளும்போது அவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது? இல்லை. காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? இல்லை. இவை அனைத்தும் சென்சர்கள், உற்பத்தி நிலையங்கள். அப்போ உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைவது சத்தம், வர்ணம், வாசனை, சுவை, குளிருஷ்ணம், இவை அனைத்தும் உற்பத்தி நிலையங்களால் உருவானது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. அப்போ கண் என்பது எங்களுக்கு தெரிவதனால தான் அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது. கண் பார்வை இழந்து விட்டால் வர்ணம் என்பது கிடையாது. அப்போ காதுக்கு சத்தம் கேட்குது. அப்போ காது என்பது செயல் இழந்து விட்டால், காது விளங்காமல் போச்சுன்னு சொன்னால் அப்போ சத்தம் என்பது கிடையாது. இப்போ மூக்கு என்பது வாசனையை மற்றும் துர்நாற்றத்தை உணரக்கூடியதாக இருக்குது. மூக்கு என்ற சென்சர் இயங்கலைன்னு சொன்னால், அது தொழில் படலைன்னா, அப்போது வாசனையோ துர்நாற்றத்தையோ அவரால் உணர முடியாது. அப்போ இதே போல் நாக்கு என்ற சென்சர், அந்த உற்பத்தி நிலையம், அதுக்கு இந்த நாக்கு என்ற சென்சர் இயங்கலை, அது செயல் இழந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அவரால் இந்த சுவையை உணர முடியாது. அப்போது அதே போல தான் இந்த சென்சரான உடல் என்ற சென்சர், இந்த உற்பத்தி நிலையமானது அதற்கு குளிரை உணரக்கூடியதாக இருக்குது,
உஷ்ணத்தை உணரக்கூடியதாக இருக்குது. இறுக்கமான, பாரமான, இந்த மென்மையான இவை அனைத்தையும் இந்த உடல் என்ற சென்சரால் உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்கள் இயங்குவதனால, இந்த உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதனால, அது தொழில்படுவதனால அதற்குள் உருவானது. அப்போ அதற்குள் உருவானது நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வெளியில் இருக்குன்னு சொல்லி. அப்போ வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு இருப்பது தான் மனதின் மாயை. அப்போ அதுதான் கற்பனை. அப்போது நாங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு கல்யாணமித்ர சம்பத்தி என்ற கல்யாணமித்ரவின் செய்தியில் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இதை விமர்சித்து யோசித்து புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அப்போ இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளும் போது உப்பை போல நாங்கள் சத்தியத்தை உணர்வோமாக இருந்தால் அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கா தெரியுது? இல்லை. காதுக்கு கேட்பது எனக்கா கேட்குது? இல்லை. அப்போ மூக்கு, நாக்கு, உடல் என்ற உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானது நான் உணர்றேன்? இல்லை. நான் அப்போ எங்கே இருக்கேன்? நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை. இந்த உடலில் 32 உறுப்புகள் இருக்குது. அப்போ 32 உறுப்புகளில் இந்த எந்த உறுப்பு நான்? இதில் என்னுடையதென்று எங்கே இருக்குது? இல்லை. என்னுடையதென்று இங்கே ஒன்றுமே கிடையாது. நான் என்று இங்கே இந்த உடலில் எதுவுமே இல்லை. அது எல்லாமே அழிந்து போகக்கூடியது. அது அப்படி ஒன்று இங்கே கிடையாது. அப்போ இது அந்த நாங்கள் சொல்கிறோம் பஞ்சபூதங்களை பற்றி சொல்கிறோம். அப்போ பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், நீர், காற்று, வெப்பம், ஆகாயம் என்று இந்த பஞ்சபூதங்களை பற்றி சொல்கிறோம். பஞ்சபூதங்கள் என்பது வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறோம். அப்போ அது எல்லாமே எங்கேயும் இருப்பது கிடையாது. இந்த சென்சர்கள் இயங்குவதனால சென்சர்களுக்குள் நுழைந்தது தான் இவை அனைத்தும். அப்போ அது அனைத்தும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது எங்கேயுமே இருப்பது கிடையாது. சென்சர்கள் இயங்குவதனால, உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதனால அதற்குள் உருவானது தான் எல்லாமே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம் வெளியில் இருக்கா? இல்லை. எங்கே இருக்குது? அது எங்கேயுமே இல்லை. அப்போ அவை அனைத்தும் எண்ணங்கள். நிலம் என்றால் அது ஒரு எண்ணம், நீர் என்றால் ஒரு எண்ணம், நெருப்பு என்றால் ஒரு எண்ணம். அப்போ எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்பது எங்கேயாவது இருக்குதா? எண்ணங்கள் என்பது எங்கேயுமே இல்லை. மனதில் இருக்கும் எண்ணம் என்பது உண்மையா? இல்லை. மனம் உருவான விதம் இப்படித்தான். அப்போ இந்த அனைத்து சென்சர்களும் இணைந்தது எண்ணம் தான் மனம். அப்போ அந்த பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அப்போ எதுவுமே இல்லாட்டி, ஒன்றுமே இல்லாட்டி, அப்போ அந்த பிறந்த குழந்தை அங்கே இருக்குதா? இல்லை. குழந்தை இன்னும் ஒன்றும் இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோம் அது பிறந்த பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப செல்லமாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக அந்த குழந்தைய வளர்க்கிறோம். அப்போ அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாட்டி, எதுவுமே இல்லாட்டி, அப்போ அந்த குழந்தை ரொம்ப மென்மையாக இருக்கும். பூவை போல், பூ மாதிரி மிகவும் அழகாக, மென்மையாக, ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த குழந்தை என்பது. அப்படித்தான். ஏன்னா அங்கே ஒரு துஷ்டி ஒன்று கிடையாது. அங்கே எதுவுமே இல்லை. அந்த குழந்தையின் மனம் என்று அங்கே ஒன்று இல்லை. மனம் ஒன்று இல்லாட்டி அங்கே பிரபாஸ்பரம், தூய்மையான நிலை, தெளிவான நிலை, பரிசுத்தமான நிலை, அந்த நிலை. அப்போ அந்த நிலை தான் புத்த நிலை என்று அந்த குழந்தை தன்மையை போல் பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றுமே இல்லாட்டி அப்போ அங்கே குழந்தையும் இருக்கலை. அப்போ அதுதான் புத்த சுபாவம். அப்போ இது ஒரு உதாரணம் தான். குழந்தைக்குள்ள புத்த சுபாவம் இல்லை, அதனால் இது ஒரு உதாரணம். பிறந்தபோது ஒன்றுமே இல்லாட்டி அங்கே சென்சர்கள் இயங்குது. கண் தெரியுது, காது கேட்குது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் எல்லாமே இயங்குது பிறந்த குழந்தைக்கு. ஆனால் அது உருவானது எங்கேயாவது இருக்குதா? அங்கே உருவாகலை, எதுவுமே உருவாகலை, இங்கே எல்லாமே இணையலை. அப்போ இது இணைந்த போது இப்போ இங்கிலீஷ்காரருக்கு இங்கிலீஷில்
இங்கிலீஷில் பேசும் மனிதர் வந்து இங்கிலீஷ் மொழியில் மம்மி டாடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிறந்த குழந்தைக்கு. கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தை காதுகளுக்கு சத்தம் கொடுக்குறாங்க மம்மி அப்படின்னு சொல்லி. அதே தமிழில் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே சத்தம் வேறு வேறு தானே. அப்போ எந்த சத்தத்தை போட்டாலும் அது இருக்கிறதுன்ற உணர்வை இங்கே உருவாக்குது. கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்கும் சத்தம், இது இரண்டும் இணையும் போது இருக்கிறது என்ற உணர்வு அங்கே உருவாகுது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற துஷ்டி, அதுதான் சக்காய துஷ்டி. அப்போது இது இருக்கிறது என்ற உணர்வுக்குள் தான் அந்த குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் குழந்தை அவனுக்கு பிறக்கலை. இல்லாத குழந்தையை அப்போ இந்த சென்சர்கள் வழியாகத்தான் அங்கே பிறக்குது. சென்சர்கள் இணைந்ததனால் அங்கே குழந்தை பிறக்குது. அப்போ இணைப்பில் தான் குழந்தை பிறந்து ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளத்தான் குழந்தை வளருது. அப்போது அது வரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே இருக்கலை. அப்போ அந்த குழந்தை இன்னும் பெரியாளாகி வளரும் போது அந்த குழந்தைக்கு சத்தமும் வர்ணமும் இணைந்து அப்போ உலகம் இப்படித்தான் உருவானது. அன்னாசி, ஆப்பிள், தோடம்பழம், மாம்பழம், வாழைப்பழம், இப்போ மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, அம்மா, அப்பா, வீடு, போல், பெட், இவை எல்லாமே இப்படித்தான் அப்போ உருவானது வந்து இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது. கண்களுக்கு தெரிந்ததுக்கு சத்தம் இணைந்தது. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்த போது அங்கே போல் உருவானது, பெட் உருவானது, அப்பிள் உருவானது, தோடம்பழம் உருவானது. அப்போ இவை அனைத்தும் வெளியில் இருக்குது என்ற ஒரு அடையாளத்தை போட்டுக்கொண்டது. குழந்தைக்கு ஒரு அடையாளம் தெரிந்தது. கண்களுக்கு தெரிந்தது ஒரு அடையாளம், காதுக்கு கேட்டது ஒரு அடையாளம், இவை அனைத்தும் இணைந்த ஒரு அடையாளத்தை போட்டுக்கொண்டது குழந்தை. அது வெளியில் இருக்குன்னு சொல்லி. அப்போ மாம்பழம் என்றால் அதற்கு ஒரு இடை இருக்கிறது. இது அந்த கண்களுக்கு தெரியும் போது இந்த இடை தான் மாம்பழம் என்று அங்கே புரிந்து கொள்ளுது குழந்தை. அப்போ அந்த இடையை அந்த மனதில் அங்கே பதிந்து விட்டதன் பிறகு அதுக்கு சத்தம் கேட்கும் போதே மாம்பழம் என்ற சத்தம் நாங்கள் இங்கே போடும்போது உங்களுக்கு மாம்பழம் என்பது அங்கே உருவாகுது. அப்போ இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா அது இரண்டும் இணைந்ததனால் உருவாகுது. அப்போ கண்களுக்கு தெரியும் வர்ணத்திலும் மாம்பழம் என்ற சத்தமும் இணைந்திருப்பதனால அந்த வர்ணத்துக்குள் மாம்பழம் இருக்குது. அப்போ வாசனையை வைத்தும் மாம்பழம், இது மாம்பழம் என்ற நாங்கள் வாசனையிலும் இது மாம்பழம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ கண்ணில்லாட்டியும் காது கேட்காட்டியும் வாசனை மூலியமாக இது மாம்பழம் என்று அவரால் உணரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவையாலும் இது மாம்பழம் என்று அவர் சொல்வார். அப்போது இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் மாம்பழம். அப்போ அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போ கண்களுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது, மூக்குக்கு உணருது, நாக்குக்கு உணருது, கைகளால் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை. அப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். அதில் நினைத்துத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ அது வெளியில் இருக்குன்னு சொல்லி பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் சமிக்கை. இந்த சமிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே உருவாகி ஆன்மா என்ற சமிக்கைக்குள்ளே வாழ்கிறோம். அப்போது இந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீண்டால்தான் சமிக்கையிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அதாவது ஆன்மா என்ற துஷ்டி, இந்த சக்காய துஷ்டியிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடைந்தால்தான் இந்த மனதிலிருந்து எங்களுக்கு விடுதலை பெற முடியும். அது மனம்தான் அப்போ அடையாளம். அப்போ எல்லாமே எங்களுக்கு தெரிவது, கேட்பது, உணர்வது எல்லாமே அடையாளம்தான். ஆனால் அந்த அடையாளத்தை நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கோம். கண் என்பது வர்ணம் என்பது வந்து கண். அப்போ கண் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வர்ணம் இல்லை. காது இல்லை என்றால் சத்தம் இல்லை. மூக்கு இல்லைன்னு சொன்னால் வாசனை இல்லை. நாக்கு இல்லைன்னு சொன்னால் சுவை இல்லை. உடல் இல்லைன்னு சொன்னால் குளிரும் இல்லை, உஷ்ணமும் இல்லை, இறுக்கமான பாரமான தன்மை, எந்த ஒரு ஸ்பரிசமுமே இல்லை. அப்போ இல்லாத ஒன்று தான் நாங்கள் இந்த சென்சர்களால் உருவாகுவதனால அது நாங்கள் இருக்குதுன்னு நினச்சி பிடிச்சு கொண்டிருக்கோம். அப்போது நாங்கள் இருப்பது இந்த மனதின் மாயைக்குள்ளே. அப்போ மனதின் மாயைக்குள்ளே இருக்கும்
கற்பனையில் இருக்கும் மனிதன் மாயைக்குள்ளத்தான் இருக்கிறார். அப்போ அவருக்கு உண்மை என்ன, சத்தியம் என்ன, யதார்த்தம் என்னன்னு தெரியாமல் ஏதேதோ துஷ்டிகளில் கோர்த்து கொண்டு இன்றைக்கி உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு கடவுள், இறைவன், ஆண்டவன், அல்லாஹ் என்று நினைத்து பிடித்து கொண்டு போட்டி, பொறாமை, பழிவாங்கல் என்ற ராக, தேச, மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாய்க்குள் அகப்பட்டு தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல சிக்கி தவிக்கிறார் இந்த மனிதர். அப்போ அவர் ஒரு சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியைப் போல வாழ்கிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், இந்த சிறையிலிருந்து மீள்வதற்காக இந்த வழியை காட்டினார்கள், வழியை கூறினார்கள். வாருங்கள், வந்து பாருங்கள் என்று. ஏய் பஸ்டிக்கோ ஓப்பன் ஐக்கோ என்று. வாருங்கள், வந்து பாருங்கள். வந்தீங்க சொன்னால், பார்த்தீங்க சொன்னால் உங்களாலும் இதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்ட விடயத்தை நீங்கள் நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்குள் இது பிரத்யட்சமாகும். அப்போ நீங்கள் அதை உணர்வீங்க. அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீள்வீங்க. அப்போ காம பூமியிலிருந்து, கர்ம பூமியிலேருந்து விடுதலை அடைவீங்க. கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீண்டும் கர்ம பூமியில் இடம் கிடையாது. கர்ம பூமி உங்களுக்கு உரித்தானதாக இருக்காது. அப்போ அதிலிருந்து நீங்கள் மீண்டு விட்டீங்கன்னு சொன்னால் மீண்டும் உங்களுக்கு கற்பனை உலகம் என்பது உண்மையாகாது. அப்போது அதாவது மனதில் உருவான உலகம் அது எங்கேயுமே இல்லை. அப்போ எல்லாமே மனதில் தான் என்று சத்தியத்தை முதலில் புரிஞ்சு கொள்கிறாரு. வெளியில் இல்லை, மனசில். மனதில் உருவான உலகம் உண்மையா? இல்லை. மனம் என்பதும் ஒரு சென்சர் தான், அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம். அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று. சலாயத்தன என்பது 6 உற்பத்தி நிலையங்கள்: கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் மற்றும் மனம். இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, யதார்த்தம் இல்லை என்ற சத்தியத்தை அவர் கேட்டு புரிந்து உணர்ந்து அதுக்குள் விழித்து கொள்ளும்போது அவர் மனதின் மாயிலிருந்து மீள்கிறார். அப்போ எல்லாமே சமிக்கை தான். இங்கே சமிக்கை என்பது உண்மை கிடையாது. அப்போது ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து உலகம் என்பது கற்பனை, மாயை என்ற உண்மையை புரிந்து உணர்ந்து அந்த உப்பை போல சத்தியத்தை உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொண்டு உலகை வென்று மரணத்தை வெல்கிறார். அப்போ உலகம் இருக்கும் வரை எங்களுக்கு மரணம் நிச்சயமாக இருக்குது. உலகத்தை வென்றபோது அவர் மரணத்தை தான் வெல்கிறார். அப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் காட்டினார்கள். இந்த வாருங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது அதைத்தான் எங்களுடைய குருநாத் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்துக்கும் கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்களும் இதை கேட்டு இதை நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து சத்தியத்தை பிரத்யட்சம் அடைய முடியும். அப்போ தமிழில் இன்றைக்கு போதனை செய்யக்கூடியதாக எங்களுக்கு வழியை காட்டியவர் எங்களுடைய குருநாதர் அவர்கள். இதை தமிழிலும் செய்ய வேண்டும், தமிழிலும் இதை போதிக்க வேண்டும். இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதனும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதனுக்கும் மனம் ஒன்று இருக்குது. அப்போது மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மேலும் வழியும் ஒன்று இருக்குது. அப்போ அது போதிக்கப்படுவது இந்த புத்தோத்பாத போதனைகளில் தான். எல்லாமே மனம்தான். அப்போ மனதை பற்றி தான் இந்த போதனைகளில் எல்லாத்திலும் இருக்குது. வெளியுலகத்தை பற்றியோ எதையுமே இந்த புத்தோத்பாத போதனைகள் இல்லை, எல்லாம் மனம் பற்றி தான் போதிக்கப்படுகிறது. அப்போ மனதின் மாயிலிருந்து மேலே மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். தெரிஞ்சு கொண்ட விடயத்தை விமர்சித்து யோசித்து அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்குள்ளதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. புரிந்து கொண்டவர்கள் மனதின் மாயிலிருந்து மீண்டார்கள். ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு, ஆன்மா என்ற சமிக்கையிலிருந்து மீண்டு உலகை வென்று மரணத்தை வென்றார்கள். அப்போ அவர்களுக்கு 3 காலங்கள் உண்மையா? இல்லை. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பது உண்மையாகாது. அப்போ அவர் புரிந்து கொண்டது என்ன தர்மத்தான்னு சொன்னால் அக்காலிக தர்மம். அக்காலிக தர்மம் என்பது 3 காலங்களுக்கு போட முடியாது. இறந்த காலத்துக்கும் போட முடியாது,
நிகழ்காலத்துக்கும் போட முடியாது, எதிர்காலத்துக்கும் போட முடியாது. அப்போது பிரார்த்தனைகளோ வேண்டுதல்களோ அவர் எதிர்பார்ப்புகளோ கனவுகளோ அவருக்கு இருக்குமா? இல்லை. அவர் எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைந்து இந்த அகாலிக தர்மம் என்ற 3 காலங்களற்ற இந்த நொடிக்குள் விழித்து கொள்கிறார். நொடிக்குள் எதுவுமே இல்லை. இந்த நொடியில் ஏதாவது இருக்குதா? இல்லை. நொடிக்குள்ளே எதாவது இல்லை, எதுவுமே இல்லை. அவர் நொடிக்குள்ளே விழித்து கொள்ளும்போது அவர் 3 காலங்கள் எல்லாமே மனதின் மாயை, கற்பனை, பொய், இதில் எதுவுமே உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்புறம் அவர் புரிந்து உணர்வது என்பது அகாலிக தர்மம். அகாலிக தர்மம் என்பது 3 காலங்கள் உண்மை அல்ல என்ற சத்தியம். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அவர் பிரத்யட்சம் அடையும் போது 3 காலங்களில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது அவருக்கு மீண்டும் 3 காலங்கள் உண்மை இல்லை, ஆகாது. அப்போது இதுதான் அனாத்ம தர்மம். அப்போ இந்த அனாத்ம தர்மம் ஆனது ஆன்மான துஷ்டியிலிருந்து மீண்டு, ஆன்மான சமிக்கையிலிருந்து மீண்டு சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அவர் இந்த அனாத்ம தர்மத்துக்குள் தான் விழித்து கொள்ளுகிறார். அப்போ அந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார். அவருக்கு 3 காலங்கள் உண்மையாகாது. அவர் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்தவர். ஸ்ருத்தவத் 6 ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடையும் மகா முனிவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்குமே நடக்காது. எங்கேயுமே யாரையும் ஏமாற்ற மாட்டார். யார்கிட்டையும் எந்த ஒரு பொருளையும் ஒரு திருடவோ, கொள்ளையடிக்கவோ, ஏமாற்றவோ, பொய் சொல்லவோ, கொலை பண்ணவோ, அப்படி இல்லாட்டி யாராவது துன்புறுத்தவோ, அப்படி இல்லாட்டி எதுவுமே அவர் செய்ய போக மாட்டார். திருடராக இருந்தால் அவர் திருடுவதற்கு ஒன்று இருக்கணும். அப்போது எதுவுமே இங்கே இல்லையே, எல்லாமே மனசில் தானே இருக்குது. வெளியில் இல்லை, மனசில் தான் இருக்குன்றப்போ அவருக்கு திருடுறதுக்கு ஏதாவது வெளியில் அம்பிடுமா? இல்லை. பணத்தை திருடணும், பேங்கை கொள்ளையடிக்கணும், அடுத்தவரை கஷ்டத்தில் போடணும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட வராது. அவரிடம் அப்படி ஒன்று கிடையாது. கற்பனையில் 3 காலங்கள் உண்மை என நம்பி வாழும் மனிதனுடைய மனதில் இதுதான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் ஏதாவது செஞ்சு நான் முன்னுக்கு வரணும். நான் எப்படி சரி முன்னுக்கு வந்துட்டா சரி, எப்படி சரி நான் கொடையாகிறணும், அது எந்த வழியில் சரி என்ன சரி செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்ற மனிதன் தான் இன்றைக்கி இருக்கிறார் எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதுக்கப்புறம் அவர் யாரோட்டு பொருளையோ அபகரிக்கவோ, திருடவோ, கொள்ளையடிக்கவோ பிளான் பண்ண மாட்டார். ஏன்னா அது எல்லாமே, அந்த பிளானிங் எல்லாமே இருப்பது மனதின் மாயைக்குள்ளே. பிளானிங் எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிறது. சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு பிளானிங் ஒன்று கிடையாது. அவருக்கு எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. எல்லா பிளானும் அப்டேட் ஆகிறது. எல்லாமே கீழே வெளுத்துறது. அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போகுது. பிளான் எல்லாமே தூளாகி போகிறது, தூசியாகி போகிறது. அப்போது எல்லா பிளானும் தூசியாகி போனதுக்கப்புறம் அவருக்கு பிளானிங் ஒன்று கிடையாது. அப்போ அது நொடிக்குள்ளே அவர் விழிச்சு கொள்கிறாரு. சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார். அப்போ அவர் பொய் சொல்லவும் மாட்டார், கொலை செய்ய போக மாட்டார், துன்புறுத்தவும் போக மாட்டார், திருடவும் போக மாட்டார். பிள்ளையான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு அதில் சுகத்தை அனுபவிக்க அவர் போக மாட்டார். அப்போ அவர் குடி போதைக்கு அடிமையாக மாட்டார். போதைக்கோ, போதை வஸ்துக்கோ, மதுபானத்துக்கோ அவர் அடிமையாகி இருக்க மாட்டார். அப்போ அடிமையாகி இருந்தவர் கூட உலகத்தில் இந்த மாதிரி போதைகளுக்கு அடிமையாகி, மனதின் மாய்க்கு அடிமையாகி இருந்த அனைத்து மனிதனும் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த மாயிலிருந்து மீள்கிறார். அப்போ அவர் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீள்கிறார். அப்போ போதையில் இருந்தாலும் அவர் போதையிலிருந்தும் மீள்கிறார். போதைக்கு அடிமையான மனிதர்கள் கூட சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த போதையிலிருந்து அவர் மீள்கிறார். அது எல்லாமே மனதில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் அது இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற துஷ்டிக்குள்ளே தான் இருந்தோம். இவ்வளோ காலம் அப்படி தான் இருந்தோம். எல்லாமே இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது துஷ்டியிலிருந்து நாங்கள் மீளும் போது அது
எங்களுக்கு அடிமையாகுது. அப்போ அதுக்கு அதுக்கு நாங்கள் அடிமை கிடையாது அப்போ. அப்போ எல்லா இடத்திலும் நாங்கள் அடிமையாகி தான் இருக்கோம். அப்போ இந்த அடிமை தான் அந்த சிறை கைதியைப் போல வாழ்கிறோம். சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியைப் போல, தூண்டிலுக்குள் மாட்டிக்கொண்டு மீனைப் போல நாங்கள் எல்லா இடமும் அடிமையாகி இருக்கிறோம் இன்றைக்கி. அப்போது அங்கே அடிமையாகி இருப்பது மற்றவர்களுக்கு கிடையாது, எங்களுடைய மனதுக்கு தான் அடிமையாகி இருக்கோம். அப்போ மனதை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டால், மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் புரிந்து கொண்டால், அப்போ எல்லாமே மனசில் தான் இருக்குது. அப்போ மனசில் தான் இருக்குன்ற சத்தியத்தை உணரும் போது, அப்போ வெளி உலகத்தில் நாங்கள் எதை பிடித்து கொண்டிருந்தோமோ, போதையை பிடித்து கொண்டிருந்தோம், பிழையான காம உறவுகளை பிடித்து கொண்டிருந்தோம், திருடணும், கொள்ளையடிக்கணும், அபகரிக்கணுன்ற பிளான் பண்ணி அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இல்லாட்டி கொலை பண்ணணும், ஏமாற்றணும், திருடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிருந்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட துஷ்டிகளுக்குள்ள மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த துஷ்டி எல்லாமே அவரிடமிருந்து விலகி போகுது. கலைந்து தூள் தூளாகி நொறுங்கி பறந்து போகுது எல்லாமே. அப்போ இது எல்லாமே அழிந்து போனதன் பிறகு அவர் வெத்து மனிதனாகத்தான் இருக்கிறார். அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அப்போது எந்த ஒரு துஷ்டியுமே அவர் இல்லை. அப்போ அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில். அப்போ இதுதான் புத்த சுபாவம் அடைந்த சுத்தவத் ஆரிய ஸ்ராவகரின் சுபாவம். அப்போ அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் எதையுமே சேமித்து வச்சு கொள்ளலை. எதிர்காலத்துக்கு எனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட எந்த ஒரு பிளானிங்குமே இல்லை. அவர் இந்த நொடிக்குள்ளே விழித்து கொண்டு இந்த நொடிக்குள்ளே அவர் இருக்கிறார். சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கார், ஆனந்தமாக இருக்கார். அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் மகிழ்ச்சியில் இருக்கார். அவர் தரையில் நடந்து போகும் சாமானியமான எளிமையான வாழ்க்கையை தான் அவர் வாழ்வார். பெரிய பந்தாவை ஆடம்பரமாக பெரிய வாகனத்தில் தான் போகணும், எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணுன்ற அப்படி ஒரு நோக்கத்தில் எல்லாம் அவர் இருக்கிறார். அதெல்லாமே இருந்தாலும் அவர் அதுக்கு அவ்வளோ பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டார். அவர் ஏதோ சாந்தமான இனிமையான சுவையில் இந்த நொடிக்குள்ளே இருக்கிறார் என்றால் அது எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அவர் எது கிடைச்சாலும் ஒன்று தான், கிடைக்கலனாலும் ஒன்று தான். அவர் லாபமோ நஷ்டமோ, புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ, நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, இது எதுவுமே அவருக்கு சொந்தம் இல்லை. இது எல்லாத்திலும் இருந்து அவர் மீண்டவர். அப்போ இங்கே இல்லை. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார். அப்போ இதில் இந்த துஷ்டிக்குள்ளே தான் நான் இருக்கேன். துஷ்டியெல்லாம் விலகிட்டால் அப்போ நானும் இல்லை இங்கே. துஷ்டியிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டினார்கள். வாருங்கள் வந்து பாருங்கள் சொல்லி. அப்போ நாங்களும் வந்து பார்த்தோம். எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ புரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்குள் இது உறுதியானது. அப்போ உறுதியான விடயத்தை இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்குறோம். அவ்வளோதான். அப்போ நீங்கள் எதுவும் இதை கேட்டு இதை புரிஞ்சு கொண்டு நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். அப்போ அங்கே தான் இந்த புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடையுது. இந்த மனமாற்றம், இந்த உள ரீதியிலான முன்னேற்றம் அடைவது தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி என்பது. வெறுமனே பில்டிங் கட்டுறதும் வேறு விகாரைகளை அமைப்பதும் அல்ல புத்த சாசனம் மறுமலர்ச்சி என்பது. புத்த சாசனம் மறுமலர்ச்சி என்பது இந்த உள ரீதியிலான முன்னேற்றம் மாற்றம் அடைவது தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அப்போ அது வெளிப்புறத்தில் பன்சிலைகளை கட்டி வேறு விகாரைகளை அமைத்து புத்த சிலைகளை ஆகாயம் உயரத்துக்கு கட்டுவது அல்ல புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது. அது வெறும் அது எதுவுமே உண்மை கிடையாது. அதெல்லாமே உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன் செய்யும் செயல். அதில் எல்லாம் இருக்குது உண்மை. எல்லாமே இருப்பது மனதின் மாயைக்குள்ளே. மனதின் மாயையை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது அதிலிருந்து நாங்கள் மீள்வோமாக இருந்தால் அப்போ மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழிக்கு வருபவர் அவர் இந்த புத்த சாசனத்துக்குள் தான் வருகிறார். அப்போ அங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது.
அப்போ அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் என்றால் அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைந்து விட்டது. அப்போ அதுக்கு அங்கே 2 கிடையாது. சத்தியத்துக்குள் விழித்து கொண்டபோது அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அவருக்கு நிச்சயமாக நிர்வாணம் அடைவார். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இருக்கும், அதாவது சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணித்து கிருத்தக் ஞானம் என்ற உணர்வற்ற சுபாவத்தில் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அதாவது சத்திய ஞானம் அடைந்தவர் சம்மாதிட்டிக்கு வருகிறார். அப்போ அவருக்கு ஆன்மான துஷ்டி கிடையாது, சக்காய துஷ்டி கிடையாது. அவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் தான் சம்மாதிஷ்டிக்கு வருகிறார். அப்போ சம்மாதிஷ்டிக்கு வந்தவர் இந்த 8 வழி பாதை அவருக்கு திறக்கிறது. அப்போ அதுதான் மனதில் மீளும் வழி. அப்போ 8 வழியான இந்த பாதையில் அவர் பயணித்து மனதிலிருந்து மீள்கிறார். மனதிலிருந்து மீண்டு உணர்வு அற்ற சுபாவத்தில் அவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போது இங்கே வழி திறப்பது தான் சம்மாதிட்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது. அப்போது சம்மாதிட்டிக்கு வராட்டி யாருக்குமே வழி என்பது திறக்காது. அப்போது இந்த வழியை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போது அது இன்றைக்கி கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம் இல்லையா? அற்புதம் இல்லையா? இது காம்பீரம் இல்லையா? இதை தவிர காம்பீரமான சத்தியத்தை யார் இன்றைக்கி போதிக்கிறார்? யாருமே போதனை செய்யலை. எல்லாமே மனதின் வாய்க்குள் இருந்து கொண்டு ஏதோ ஒன்று சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பிரத்யக்ஷ தர்மம் கிடையாது. அது உண்மையான புத்த தர்மம் கிடையாது. சத்தியம் என்றால் அது ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த அனாத்ம தர்மம், அக்காலிக தர்மம். அப்போது அது ஒன்று தான், அது 2 கிடையாது. அது பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம். அப்போ அதைத்தான் எங்களுடைய குருநாதர் அவர்கள் நேர காலம் இல்லாமல் இரவு பகல் காலை மாலை என்ற நேரமே இல்லாமல் சத்தியத்துக்காகவே, சத்தியத்தோடு இணைந்து சத்தியத்துக்காகவே குரல் கொடுக்கும் எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம். இதை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். சுவாமி, உங்களுக்கு இது சமர்ப்பணமாக வேண்டும். உங்களுக்காக சுவாமி இந்த போதனைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்போது இங்கே குருநாதர் அவர் என்று நாங்கள் ஒரு துஷ்டியில் எடுத்துக்கொண்டு பேசலை. அப்போ அதை யாரும் எடுத்துக்கொள்ளும் கூடாது. குருநாதர் அவர் என்பவர் புத்த சுபாவம் அடைந்து விட்டவர். அப்போ அவர்தான் உண்மையான குருநாதர், அவர்தான் உண்மையான கல்யாணமிற்று. அப்போ கல்யாணமிற்ற சம்பத்தி எங்களுக்கு கிடைத்தால் அங்கே தான் எங்களுக்கு வழி திறக்கிறது. முதல் நிலை இங்கே கல்யாணமிற்றவின் செய்தி. கல்யாணமிற்றவின் நட்பில் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்கிறோம். கல்யாணமிற்ற இல்லை என்றால் எங்களுக்கு சத்திய தர்மம் என்பது கிடையாது. அப்போ கல்யாணமிற்ற என்ற நட்பில் தான் எங்களுக்கு சத்திய தர்மம் கிடைத்தது. அப்போ இதை உண்மையான மனப்பூர்வமாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்போது உண்மைக்காக உண்மையானவராக அவர் உள ரீதியிலான மாற்றம் பெறணும். அவர் உண்மையாகணும், தனக்கு தான் உண்மையாகணும். தனக்கு தான் பொய்யானவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. தனக்கு தான் உண்மையாகணும். அப்போ இது வெளி உலகத்துக்கு காட்டும் உண்மை என்பது கிடையாது. தன்னுடைய பிழையை தான் திருத்தணும். அப்போ தன்னுடைய நேர்மை, தன்னுடைய பிழை, தன்னுடைய உண்மை எல்லாமே தனக்குள் தான் இருக்கிறது. அப்போ தன்னுடைய கதையை தான் நாங்கள் இங்கே இந்த சத்திய தர்மத்துக்குள் தன்னுடைய கதையிலிருந்து தான் விலகி கொள்கிறார் என்றால் அப்போ தான் உண்மையாகணும். உண்மையானவருக்கு தான் வழி திறக்கும். அப்போ எங்களுக்கு உண்மையை மறைத்து நாங்கள் பொய்யை பேசுவோமாக இருந்தால், பொய்யில் வாழ்வோமாக இருந்தால் அப்போ எங்களுக்கு வழி திறக்காது. அப்போ நாங்கள் உண்மைக்கு வரணும், உண்மையை பேசணும், உண்மையை நாங்கள் உணரணும். அப்போது நாங்கள் எங்களுக்குள் உண்மையாக மாற வேண்டும். எங்களுக்கு நாங்கள் உண்மையாகணும், மற்றவருக்கு கிடையாது. எங்களுக்கு நாங்கள் உண்மையாகணும். அப்போ அவருக்கு தான் வழி திறக்கும். அவர் தான்
பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருபவர். அவருக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருக்காகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை போதித்தார்கள். உண்மையானவருக்கு, தனக்குத்தான் உண்மையானவருக்குத்தான் வழியை போதித்தார். அப்போ அவர்தான் பிரக்ஞாவந்த. மனதின் மேலும் வழிக்கு வருபவர் தான் பிரக்ஞாவந்த. மனம் என்பது மாயை. அதை புரிந்து அதிலிருந்து மேலும் வழிக்கு வருபவர் தான் பிரக்ஞாவந்தன். அப்போ பிரக்ஞாவந்தம் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞஸ் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அதுதான் மனதிலிருந்து மேலும் வழிக்கு வருபவர் தான் பிரக்ஞாவந்தர். அப்போ அவர் உண்மையானவர், நேர்மையானவர், தனக்கு தான் உண்மையானவர். நேர்மையானவர் என்று நாங்கள் அன்றைக்கி வெளிப்புறத்தில் பேசுவது கிடையாது. இது உள ரீதியில் நடக்கும் கதை, எங்களுக்குள் நடக்கும் கதை. இது எங்கேயும் நடக்கும் கதை கிடையாது. அப்போ எங்களுடைய வாழ்க்கை கதை. எங்களுடைய வாழ்க்கை கதையில் நாங்கள் எங்களுக்கு உண்மையாகணும். அப்போ எங்களுக்குள் நாங்கள் உண்மையாகும் போது இந்த மனதின் மாயிலிருந்து எங்களுக்கு மீண்டும் வழி திறக்கிறது. அந்த வழியில் பயணம் செய்து நிச்சயமாக நிர்வாணம் அடையும் வழியில் பயணம் செய்து எங்களுக்கு நிர்வாணம் அடைய முடியும். அடைந்து இந்த புத்த சாசனத்தில் நிர்வாணம் அடைந்து நிரந்தரமான இந்த சுவையை பெற நீங்களும் இந்த வழிக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து உணர முடியும். உணர்ந்து இந்த சத்தியத்தை உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொண்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.